உலகெங்கிலுமான ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடர் பாபு அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம். வாங்க சார். வணக்கம். வணக்கம் வணக்கம் ரோஜா டிவி நேயர்களும் கோடான கோடிகளுக்கும். இன்னைக்கு அகஸ்தியர் நான் சொல்றாரு பார்ப்போம். சார், 500 வருஷத்துக்கு பிறகு சனி புதன் இந்த கிரகங்கள் எல்லாம் வக்ர நிவர்த்தி அடைகிறதால எந்தெந்த ராசிகள் சார் செல்வங்களை பணத்தை கோடிகளை குவிக்கும் அப்படின்னு சொல்லுங்க சார். சிம்பம், கன்னி, அதே நேரத்தில் மிதுனம், இதுங்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரிஷபம், அது இல்லாமல் விருச்சிகம், இந்த 5 ராசியும் எதிர்பார்க்காத நோக்கில் போயின்னு இருக்கும். நல்ல ஒரு வழி, அவங்களுக்கு எதிர்பார்த்தது வழிகள் எல்லாமே அடையக்கூடிய தன்மைகள் இருக்கு. மகரம், கும்பம், மேஷம், துலாம், இதெல்லாம் 4 ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சில விஷயங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப், பண வரவுகள், செலவுகள், வீட்டில் ஜாக்கிரதையாக இருக்கிறது, பிள்ளைகள் வழிகள், இந்த 4 ராசிகளுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. அது இல்லாமல் மகரத்துக்கு சில யோசனைகள் அதிகமாகவும் மற்றபடி பிரச்சனை இல்லை, இருந்தாலும் மக்கள் கவனமாக இருக்கிறது நல்லது. சார், 30 வருஷத்துக்கு பிறகு இந்த இப்போ வரப்போகிற சனி பயிற்சி ஒரு ஸ்பெஷலான சனி பயிற்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது வரைக்கும் சனி வக்ரத்தில் இருந்தது இல்லைங்களா. இப்போ இந்த நவம்பர் 29 வரப்போகிற இந்த சனி பயிற்சி ஒரு ஸ்பெஷல் சனி பயிற்சி. இதனால் எந்தெந்த ராசிகளுக்கு சிறப்பாக இருக்கும் சார்? இந்த ஒரு பார்ட்டே நல்லா இருக்கும். மிதுனம், கடகம், சிம்பம், கன்னி, இது 4மே நல்லா இருக்கும். மகரம், கும்பம், மேஷம். மகரம் கும்பம் உடல் உபாதைகள், மனசில் கவலைகள், கழுத்து, தலைவலி, எல்லாமே இடுப்பு கீழே கால்வலி, இது பிரச்சனை வரும். மேஷத்துக்கு உடல் உபாதைகள் இல்லாமல் மனசில் பிரச்சனைகள், சின்ன சின்ன அடிகள், சின்ன சின்ன வண்டிகள், வாகனங்கள், சின்ன சின்ன ப்ராப்ளங்கள், ஹெல்த்து, தூக்கம் இருக்காது, வீட்டுக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டு சரியாகும். சார், இந்த தொழில், செல்வம், புகழ், இதெல்லாம் இந்த ராசிகளுக்கு எப்படி? சிம்பம், கன்னி ரொம்ப டாப்பாக இருக்கும். ஓஹோ. இந்த தனுஷ், மகரெல்லாம் எப்படி இருக்கும் சார்? தனுஷுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கலாம். மகரத்துக்கு தான் எல்லாம் இருந்தும் மனசு கவலையாக இருக்கும். சார், இப்போ எல்லாரும் இந்த ரத்தன கற்கள் போடுறோம்ல, இந்த கற்கள் போடுறதால சம்பந்தப்பட்டவங்களுக்கு அவங்களுக்கான தோஷங்களை நீக்குமா, அவங்களுக்கு வரக்கூடிய ஆபத்துக்களை அந்த ரத்தின கற்கள் போக்குமா அப்படிங்கிறத நம்ம பண்டைய கால அகஸ்திய இந்த நாடி ஜோதிடத்தின் மூலம் என்ன சொல்ல முடியும் அப்படிங்கிறத சொல்லுங்க சார். கண்டிப்பாக பார்க்க முடியும். சில பிரச்சனைகள், உடல் உபாதைகள், சில உடல் இருக்கக்கூடிய நோய்கள், சில ஸ்ரீராத சில வியாதிகள் அதை கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் தள்ளி போகிறது, ஒரு ஆயுஷை கூட கொஞ்ச நாளைக்கு தள்ளி போகிறதுக்கு சில கற்கள் நமக்கு யூஸ் ஆகும். அந்த கற்கள் நமக்கு வரும். மெயினாகவே சாதாரண இந்த கற்கள் மட்டும் நினைக்கலாம். ருத்ராட்சம், அது இல்லாமல் அவனுக்கு ஸ்படிகம், இதெல்லாம் உடல் உபாதைகள், உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், மனசு கவலைகள், மனசு நிம்மதியில் மனசை ஒழுங்குபடுத்துறது. இந்த கரிகால மாலையெல்லாம் இந்த மனசை ஒழுங்குபடுத்தக்கூடிய நிலைமை உண்டு. அந்த நிலைமை பண்ணக்கூடியதில் பார்த்தீங்கன்னா ரெட் ரூபி இருக்கத்துலேயே உலகத்துலேயே ரொம்ப காஸ்ட்லி ரெட் ரூபி தான். அது என்ன சொல்லுவாங்க, மாணிக்கம். இந்த மாணிக்கம் ரொம்ப காஸ்ட்லி. ஆனால் மாணிக்கம், உண்மையான மாணிக்கம் கிடச்சுன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு போகிறப்போ நல்லாயிடும், மேஷ ராசிக்காரங்களுக்கு போகிறப்போ நல்லாயிடும். விருச்சிக ராசிக்காரன் உபாதைகள், தொழில், ஸ்தானம், விருத்தி எல்லாமே நல்லாகும். அதே மாதிரி நீலம் கும்பம், மகரத்தில் இருக்கவங்க, அதே நேரத்தில் துளாராசிக்காரங்க, இவங்கெல்லாம் நீலக்கல் போடலாம். இதுக்கான வழியெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். அது மகரமும் கும்பமும் போடுறது ரொம்ப பலன். அவங்க சொந்த வீடு இருக்கிறதுனால அது போடலாம். ரிஷபராசியோட நீலம் போடலாம். ஸோ ரிஷபம் போடலாம், இதுவும் போடலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு ரிஷபராசி இருக்கவங்க வைரம், முத்து, சந்திரன், சந்திரனும் முத்து, அது ரெண்டுமே ரிஷபராசிக்காரர்கள் போடலாம். அவங்க போட்டாங்கன்னா இடுப்பு, கால், கை வலி இது சம்பந்தப்படலாம். முத்து கரையும். முத்து பஷ்பமே அந்த காலத்துல இருந்தது. ஸோ முத்து பஷ்பமே பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ உடல் உபாதைகளும் வரக்கூடிய நோயை தடுக்கிறதுக்கும் வழி பண்றதுக்கும் அது உண்டு. அது இல்லாம அதே மாதிரி மிதுனம். இந்த மிதுன ராசிக்காரங்களாம் புதன் இருக்கக்கூடிய பச்சை கலர் போடலாம். அவனுக்கு அது இல்லாமல் அவங்க ராகுகள் போட்டால் இன்னும் நல்லா கோமேதகம், அது ஒரு பெரிய பலன் அவங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி கடகத்துக்கு கடக புஷ்பராகம், குருவோட கல் போட்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதே நேரத்தில் அந்த கடகத்துக்கு சந்திரன் சேர்த்து போட்டாங்கன்னா இன்னும் நல்ல பலன் கிடைக்கும். முத்து அது போட்டாங்கன்னா நல்லா ஆகிடும். அதே சிம்மத்துக்கு மாணிக்கம்,
சிவப்பு கல் போடணும். சூரியன் சம்மந்தப்பட்ட இது, அதுக்கான வழிபாடு பண்ணுறது நல்லது. அது இல்லாமல் சிம்மத்துக்கு வந்து வைரம் பட்ட ஒன்று நல்லது. வைரத்தில் வந்து பெரிய பலன்களுக்கு ஏற்படும். அதுமாதிரி புதனாக இருக்கக்கூடிய கன்னிராசி, இந்த கன்னிராசி இருக்கவங்க வந்து பச்சை போடணும். பச்சை போடுறது நல்லது. அவங்க டைமண்ட் போடலாம். பெண்கள் இருந்தால் டைமண்ட் போடலாம். 2ஆம் ஆதி டைமண்டாக வர்றதுனால குடும்பஸ்தானாதிபதி காதில் கம்பளோ டைமண்டை போடுறது நல்ல பலன் கிடைக்கும். அதே துளாராசி, இந்த துளாராசி இருக்கவங்களுக்கு டைமண்ட் போடலாம், அவங்களுக்கு வந்து முத்து போடலாம், அது இல்லாமல் அவங்க கோமேதகம் போடலாம், வைடூரியம் போடலாம், கேது. இது 4மே அவங்களுக்கு நல்ல ஒர்க் அவுட் ஆகும். அதேமாதிரி விருச்சிக ராசியில் பார்த்தீங்கன்னா பவளம் போடலாம், செவ்வாய் ஆட்சி பெறலாம், பிறருக்கு பவளம் போடலாம், அது இல்லாமல் சூரியன் மாணிக்கம் போடலாம், அது இல்லாமல் அவங்களுக்கு வந்து அவங்கள வைரம் போடலாம். தோடு போடுறதா தான் வைரம் போடலாம். தனுசு எல்லாமே போடலாம். குரு போடலாம், கோமேதகம், இது கனக புஷ்பராகம், ராகுக்கு கோமேதகம் போடலாம். அது இல்லாமல் தனுசு ராசியிலே சந்திரன் கனக முத்து போடலாம். அது ஜாதகத்தோட தசாபுத்தியோட சேர்ந்து ஒரு சொல்ல அது 2மே கனெக்ஷன் பண்ணி போடலாம். இல்லை கூட்டு எண்கள் வச்சு கூட போடலாம். 6, 3 அந்த மாதிரி கூட்டு எண்கள் வச்சு கூட நம்ம போட்டுக்கலாம். மகரத்துக்கு வந்து டைமண்ட் போடலாம். அதே நேரத்தில் செவ்வாய் பவளம் போடலாம். அவங்க உடம்புல மாலையா போட்டுக்கலாம். உடம்புல கரைத்து நோய் வராது. அதே மாதிரியா சனியோட கல் இந்த நடு மோதத்தில் தான். பெண்களாக தான் பெண் இடது கையில போட்டுக்கலாம். கும்பத்துக்கு வந்து அதே மாதிரி சனியோட கல் போடலாம், குருவோட கல் போடலாம். 7ஆம் ஆதி சூரியன் பார்வை இருக்கிறதுனால கண்டிப்பா அவங்களுக்கு சமஸ்தபாதிபதி இருந்தாங்கன்னா கண்டிப்பா மாணிக்கம் கூட போடலாம் அவங்களுக்கு. அதே மாதிரியா மீனத்துக்கு வந்து குருக்கல் போடணும், கனக புஷ்பராக போடணும். அதே நேரம் வந்து வைரம் போடலாம். சுக்கரன் வந்து அங்கே இதுவாகிறாரு. அதே நேரத்தில் வந்து சந்திரன் வந்து வழி வர்றதுனால அந்த சந்திரனுக்கு வந்து உண்டான கிரகமாக இருக்கக்கூடிய முத்தியும் போடலாம். இதெல்லாம் வந்து இந்த மாதிரி கிரகங்கள் இருக்க அத்தனை வழிகளும் போட்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். உடல் உபாதை எல்லாமே தலைக்கு வருது, தலைப்பாயோட போகும். முழுசா இதுக்கு கிடையாது. இது ஒரு 6 பாகம். உடலோட 8 பாகமாக பிரிக்கிறது ஒரு 6 பாகம் இது தேவைப்படும். ஆனால் கண்டிப்பாக ஒரு இப்போ லக்ஷ்மி வளரணும், நமக்கு நல்ல பணம் வரணும்னா சில கற்கள் நம்மளை சேர சொல்ல அது வளர்த்து விடும். இன்னும் நிறைய வந்து வலிச்சுன்னு வரும். அந்த மாதிரி சக்தி கல்லுங்களுக்கு உண்டு. நீரோட்டங்கள் இருக்கக்கூடிய அத்தனை கல்லுங்களுக்குமே வலு உண்டு. ஸோ நீளம் எடுத்தீங்கன்னா நீளத்திலேயே உழவு வகையான இருக்கு. எந்திர நீளம் ஒன்று இருக்கு. அந்த நீளத்திலே வந்து ரொம்ப டார்க் கலர் இருக்கக்கூடிய நீளம் இருக்கு. ஸோ அந்த எந்திர நீளம்லாம் போட்டாங்கன்னா கிடைக்கணும். கரெக்டான ஆளுங்க கரெக்டான ஆள் கொடுக்கணும். ஸோ விற்கிறவங்க வந்து ஏமாற்றக்கூடாது. இப்போ வந்து பிரச்சனை கிடையாது. நீங்கள் வந்து லேபில் கொடுத்தீங்கன்னா இந்த ஹிஸ்ட்ரியே கொடுத்துருவோம். இந்த கல்லுக்கு தான் ஹிஸ்ட்ரி, இதோட ஒர்த்து உள்ளதான் அப்படின்றது இப்போ லேபில் கொடுத்துருவோம். எந்த ஒரு கல் வாங்கினாலும் யார் வாங்கினாலும் நேராக திரும்ப டெஸ்டிங் எடுத்து கொடுத்து டெஸ்டிங் பேப்பர் கொடுப்பான்னு கேட்டு வாங்கிக்க. டைமண்ட் வந்து ஜிஐ சர்டிஃபிகேட், அதாவது இன்டர்நேஷ்னல் சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா டைமண்ட் யார் வேணாலும் வாங்கிக்கலாம். டைமண்ட் ஒர்த்து. ஸோ அது மாதிரியா இந்த மாதிரியா பார்த்து இந்த கல் இதெல்லாம் கரெக்டாக பண்ணீங்கன்னா. ஆனால் சிலருக்கு கல் வீட்டில் தானாக சேரும். சில இடத்துல போனால் இமயமலை பார்த்தீங்கன்னா கீழே கல் கிடைக்கும். அந்த கல் அவங்களுக்கு வீட்டுக்கு தானாக வரணும்னு இருக்கும். அது வந்து யோகமாகும். ஸோ ஒவ்வொருத்தரும் அந்த கல்லுக்கு கண்டிப்பாக மகிமை உண்டு. உலகமே கல், தெய்வமே வந்து வடிவம் அமைக்கிறதுக்கே வந்து கல்லால் தானே அமைக்கப்பட்டிருக்கு. என்ன சொல்றீங்க? ஸோ அதுக்கு ஆகமேட்டிக் வந்து உயிரை கொடுக்கணும். அந்த உயிரை கொடுத்து அதை செயல் பண்ணி பண்ணுறப்போ அதே மாதிரி தான் இதுவும். இந்த கல்லுங்களுக்கு உயிரை கொடுக்குறப்ப இதுக்கு என்ன மந்திரம் தேவையோ, இதுக்கு என்ன வழிமுறை தேவையோ அதை பண்ணி பாலில் ஊற்றி இதில் நம்மளோட மஞ்சள் தூளில் வந்து கழுவி அதுக்கப்புறமா தண்ணியில் கழுவி அதுக்கப்புறம் டெய்லியாக இருக்கிற மந்திரத்தை சொல்லி போட்டால் அதுக்கு உரு ஏறுது. அந்த உரு ஏற சொல்ல கண்டிப்பாக அதுக்கு பலன் கிடைக்கும். பலன் கிடைக்க எல்லாத்துக்கும் பலன் இருக்கு. சூப்பர் சார், ரொம்ப அருமையாக இந்த விளக்கத்தை சொன்னீங்க. இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.